எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல ஸ்டஃப்டு மிர்ச்சி பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா சாப்பிட்ட பிறகு என்னாச்சுன்ட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படி ஆகும்னு நினைச்சு. நீங்க அந்த சின்ன தவறு மட்டும் பண்ணாதீங்க. ரொம்ப சூடா செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு. என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு கடைசியில உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பசங்க வரதுக்குள்ள நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். அவங்க வந்ததும் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க இல்லையா? அதனால வந்த உடனே நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு இருக்கிற பாத்திரம் எல்லாம் நீட்டா கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டேட்டோஸ் எல்லாம் நீட்டா கட் பண்ணி குக்கர்ல சேர்த்து ஸ்டவ் மேல வச்சாச்சு. பொட்டேட்டோ கூட இந்த மாதிரி லெமன் பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு பொட்டேட்டோ ரொம்ப டேஸ்டியா குக் ஆகும். பொட்டேட்டோ சாப்பிட்றப்போ ஒரு வாட்டி ஒகரையா இருக்கும் இல்லையா? ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம நல்லா ஸ்வீட்டா குக் ஆகும். ஸ்வீட்டான்னா நல்லா டேஸ்டியா குக் ஆகும். ஸோ ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. லெமன் ஜூஸோட கிடையாது. ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சிட்டு லெமன் பீஸ் இருக்கும் இல்லையா? அந்த பீஸ் ஆட் பண்ணிக்கினா போதுமா இருக்கும். அதை எடுத்து ஸ்டவ் மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் கடலை மாவு வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுல பூச்சி புளி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கணும்னா நல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஜல்லிச்சுக்கிறேன். நான் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். இட்லி மாவு இல்லைன்னா நீங்க அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனா இட்லி மாவு சேர்த்தா ரொம்ப கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதுக்கு நீங்க தோசை மாவு எடுத்துக்க கூடாது. தோசை மாவு ரொம்ப புளிச்சிட்டு இருக்கும் இல்லையா? அதனால அது யூஸ் பண்ணோம்னா எண்ணெய் நிறைய குடிச்சிடும். ஸோ அதனால ரொம்ப புளிக்காம மீடியமா இருக்கும் இட்லி மாவு எடுத்துக்கணும்னா. ஸோ அது வந்து ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமா மிளகாத்தூளும் சேர்த்துக்கணும். இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிக்கோங்க. பஜ்ஜி மேல அங்கங்க கிரீனா நல்லா தெரியும் சாப்பிட்றப்போ பார்க்கறதுக்கு. இல்லாதனால நான் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணல. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி விஸ்கர் யூஸ் பண்ணி உருண்டை எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப லூஸாவும் இருக்கக்கூடாது கன்சிஸ்டன்சி. அதுக்கன்ட்டு ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. லைக் தோசை பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். இது கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு பக்கத்துல வச்சிடலாம். அதுக்கப்புறம் பஜ்ஜி மிர்ச்சியை எடுத்துட்டு வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கணும். இது கிளீன் பண்றப்போ கொஞ்சம் பார்த்து உஷாரா கிளீன் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளவே எனக்கு பொட்டேட்டோ நல்லா குக் ஆயிடுச்சு. இது எடுத்து மேல இருக்கிற பீல் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. நான் 3 விசில் தான் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு பார்க்கறதுலவே ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியும். சாப்பிட்றப்போ கூட ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சோம்னா. பொட்டேட்டோ மேல இருக்கிற பீல் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கு தாளிச்சுக்கணும் இல்லையா? அதுக்காக ஸ்டவ் மேல கடாயை வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை ஆன பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா, ஆனியன்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது கூடவே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். உப்பு ஆல்ரெடி நான் பொட்டேட்டோல சேர்த்ததுனால கொஞ்சோண்டு மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். ஜாஸ்தி சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஜாஸ்தி உப்பாயிடும். ஸோ பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆன பிறகு பொட்டேட்டோ நல்லா ஸ்மாஷ் பண்ணி சேர்த்துக்கணும். இது கூடவே கொத்தமல்லியும் தூவிக்கிட்டு இது கூட கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு பொட்டேட்டோ வந்து எங்கேயும் உருண்டை
இல்லாத மாரி ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப ஸ்மூத்தா ஆகுற மாரி இந்த மாரி கரண்டிலோ பிரஸ் பண்ணிக்கிட்டே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அவ்வளோதான் பொட்டேட்டோ ஸ்டஃபிங்க்காக பொட்டேட்டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எடுத்து பக்கத்துல வச்சுட்டு, ஸ்டவ் மேல கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி சூடு பண்ணிக்கணும். பஜ்ஜி போடுறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஊத்திக்கணும். ஏன்னா, மொளகா பஜ்ஜி இல்லைங்களா? அது நல்லா ஃபுல்லா டிப் ஆகணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் ஊத்திட்டு சிம்ல வச்சுட்டோம்னா எண்ணெய் வந்து சூடாயிட்டு இருக்கும். அதுக்குள்ளவே நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மொளகா எடுத்து இந்த மாரி கார்னர்ல கட் பண்ணிட்டு, இந்த மாரி சென்டர்ல ஒரு கோடு போட்டு உள்ள இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். பாத்தீங்களா? இந்த சீட்ஸ் வந்து கையில ரிமூவ் பண்றத விட நீங்க கிளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லன்னா ஸ்பூன்ல ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒரு பஜ்ஜி மிளகா வந்து காரம் சுத்தமா இருக்காது. ஆனா ஒண்ணொண்ணும் ரொம்ப காரமா இருக்கும். அதுக்கப்புறம் கை எரியும். ஸோ அதனால இந்த மாரி ரிமூவ் பண்றப்போ கொஞ்சம் கிளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லன்னா ஸ்பூன்ல கூட ரிமூவ் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த கிளவுஸ் இல்ல. ஸ்பூன்ல ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தா, ஸ்பூன்ல வாட்டம் இருக்காது அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் கையில தான் யூஸ் பண்றேன். கை பாருங்க, நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்ட்டு உங்களுக்கு கடைசில தெரியும். இப்போ நான் ஒரே ஃபிங்கர் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லா பஜ்ஜிக்குமே இதே மாரி தான் நான் ஒரே ஃபிங்கர் யூஸ் பண்ணி தான் ரிமூவ் பண்ணேன். பட் எனக்கு என்ன ஆச்சுன்ட்டு மட்டும் நீங்க கடைசில பாருங்க. எல்லா சீட்ஸும் எடுத்துட்ட பிறகு ஸ்டஃபிங் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். எல்லா மொளகாவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சட்னி கூட செஞ்சுக்கலாம். சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிச்சு. அதுக்காக பக்கத்துல வந்து சட்னி செஞ்சுன்னு இருக்கிறேன். வேர்க்கடலை சட்னி தான் செய்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, தேவையான அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்துக்கிட்டு, அதுலவே ஆனியன்ஸு, டொமேட்டோ, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, பூண்டு இதெல்லாம் ஃப்ரை பண்ணி சட்னி வந்து அரைச்சுட்டேன். அது வந்து டீட்டெயிலா காமிக்கல. ஏன்னா நெறைய வீடியோஸ்ல நான் காமிச்சிருக்கிறேன் இல்லையா? ஸோ அதனால வந்து இந்த வீடியோல நான் காமிக்க போறது கிடையாது. ஸோ சட்னியும் பக்கத்துல செஞ்சுக்கினேன். அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. மொளகா பஜ்ஜிக்காக இந்த மாரி ஃபில் பண்ணிக்கணும்னா, மொளகா பஜ்ஜி வந்து நல்லா வரும் அப்படின்னு நெனச்சு இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு டம்ளர் எடுத்துக்கணும். அந்த டம்ளர்ல முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற, மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவு சேர்த்துக்கிட்டு, மொளகா வந்து இதுல டிப் பண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப பெருசா இருக்கவே மொளகா வந்து ஃபுல்லா டிப் ஆகல. அதுக்காக ஸ்பூன்ல வந்து இந்த மாரி மாவு மேல ஊத்துறேன். சின்னதா இருந்துச்சுன்னா ஃபுல்லா வந்து டிப் ஆயிடும். இது கொஞ்சம் பெருசா இருக்கவே இந்த மாரி ஆட் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த தலநோவெல்லாம் எதுக்கு எங்களுக்கு? நாங்க அப்படியே டைரக்ட்டா அதுலவே டிப் பண்ணி போடுறோமே அப்படின்ட்டு நீங்க நெனைக்கலாம். அப்படியும் போடலாம். பட் அப்படி போடுறப்போ கிண்ணத்துல இருந்து நம்ம மொளகா ஸ்ட்ரைட்டா எடுத்தோம்னா, மொளகால இருந்து மாவெல்லாம் கீழ போயிடும். வெறும் மொளகா மட்டும் தான் இருக்கும். ஒரே சிம்பிள் லேயரா மாவு இருக்கும். அதுக்காக தான் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு எப்படி புடிச்சிருக்கோ அப்படியே கூட பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பஜ்ஜி போட்டு கொஞ்ச நேரம் சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்பதான் பஜ்ஜி உள்ள வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகும். மிளகா பஜ்ஜி 1, 2 இல்ல 3 போட்டுக்கணும் ஒரு வாட்டிக்கு. எண்ணெய் நெறையா இருக்கு இல்லையா? இன்னும் ஒரு 2 போடலாம் அப்படின்னு போட்டோம்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிடும். ஸோ, அதனால அந்த மாரி போடாம, இந்த மாரி லிமிட்டா ஒரு 2, 3 போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது சேர்த்துக்கணும்னா, நல்லா நம்மளுக்கு மொளகா பஜ்ஜி வந்து ரொம்ப கிரிஸ்பியா, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டியா வரும். நான் வந்து மொளகா பஜ்ஜி இப்படிதான் செய்வேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. இப்போ மீதி இருக்கிற மொளகாவும் சேம் இதே ப்ராசஸ்ல போட்டு எடுத்துக்கிறேன். நான் லிமிட்டா தான் போடுறேன். ஆளுக்கு 2 போதும் அப்படின்னு நினைச்சு. எனக்கு மொளகா பஜ்ஜி வந்து அவ்வளவோ பிடிக்காது. ஏன்னா அது காரமா இருக்கும் இல்லையா? வயிறெல்லாம் எரியும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இந்த மொளகா பஜ்ஜி வந்து எனக்கு நிஜமாவே நான் 1 கூட சாப்பிட மாட்டேன். எண்ணெய்ல டீப் ஃப்ரை பண்ணது. ஆனா இது வந்து நான் 2 சாப்பிட்டேன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ, அதனால நான் 2மே சாப்பிட்டாச்சு. எனக்கு பிடிக்கலன்னாலும் இந்த வாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வித் சட்னி கூட. எவ்ளோ டேஸ்டியா இருக்கும் தெரியுமா? ஒரு முறை இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்ப வந்து டேஸ்டிங் டைம். நல்லா சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் சொல்றேன்.
అస్సలు కారం లేదు నిజంగా. వేడిగా ఉంది. என்னதான் ட்ரை பண்ணாலும் கேமரா முன்னாடி வந்தா என்னோட ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்துடும் இல்லையா? ஸோ அதனால தெலுங்குல தான் பேசிட்டா தப்பா நினைச்சுக்காதீங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் சூடா இருக்கு அவ்வளோதான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு வயித்துல ஒண்ணும் காரமா, எரிச்சலா அப்படி ஒண்ணுமே தோணல. நான் பயந்து பயந்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு வாய் சாப்பிட்ட பிறகு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் 2மே நான் நல்லா சாப்பிட்டுட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இப்போ சாப்பிடலாம், அதுக்கப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, வயிறுல கொஞ்சம் கூட எரிச்சல் அந்த மாரி இல்ல. ஆனா கை ஃபுல்லா எரிச்சல் வந்துச்சு. எதுக்குன்னா, நான் கை வச்சு அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்படின்னு நான் நெனச்சுட்டேன் அந்த டைம்ல. பட் அது தவறு. ஏன்னா நான் கை வச்சு ரிமூவ் பண்ணது வந்து ஒரு 2 விரல் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் அந்த சீட்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு. ஆனா எனக்கு வந்து உள்ளங்கையில வந்து தான் ரொம்ப எரிச்சல். ஒரு 2 நாள் வரைக்கும் உள்ளங்கையில தான் எனக்கு ரொம்ப எரிச்சலா இருந்துச்சு. அது எதுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு யோசிச்ச பிறகு தான் எனக்கு ஃபிளாஷ் ஆயிடுச்சு. அந்த சீட்ஸ் எல்லாம் கீழ கொட்டிச்சு இல்லைங்களா? அது வீடியோல பார்க்கறதுக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கையில வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் எல்லாமே. அதனால தான் எனக்கு இந்த எரிச்சல் எல்லாமே உள்ளங்கை ஃபுல்லா 2 நாள் ரொம்ப சூடா இருந்துச்சு. எந்த பொருள் தொட்டாலும். அந்த மாரி இருந்துச்சு எனக்கு. ஸோ உஷாரா பார்த்துக்கோங்க பஜ்ஜி செய்றப்போ. ஆனா என்னோட கை மட்டும் இப்படி ஆயிடுச்சு. கொஞ்சம் உஷாரா பஜ்ஜி செய்றப்போ எல்லாமே பார்த்து செஞ்சுக்கோங்க. இந்த மாரி ஆகும். நான் ஒண்ணும் ஆகாது அப்படின்னு தான் நெனச்சுட்டேன். வீடியோல வேற ரொம்ப இதுவா இருக்கே அப்படின்னும் நெனச்சேன். அதனால தான் அவசர அவசரமா இப்படி செஞ்சுட்டேன். நான் செஞ்ச தவறு நீங்க செய்யாதீங்க. ஐஸ் வச்சா கம்மியாகல. அதுக்கப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி தடவுனா கம்மியாகும்னு பார்த்தேன். ஆனாலும் ஆகல. எண்ணெய் தடவுனேன். ஆனாலும் ஆகல. டேப்ல வாட்டர் ரன்னிங் டேப்ல வச்சா ஆனாலும் ஆகல. மறுநாள் வந்து கோல்ட் கிரீம் பூசுனா கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாச்சு. ஸோ இவ்ளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். உஷாரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பசங்களுக்கு எக்ஸாம் இருக்கவே மாடி மேல கூட்டிட்டு போயிட்டேன். எனக்கு வீட்ல இருந்தா ஒரு மாரி எரிச்சல் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த மாரி மாடி மேல உட்காந்து பீஸ்ஃபுல்லா சொல்லிக் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, படிச்சுட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. புடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இருக்கட்டுமா? பாய்.